பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 27 ஆகஸ்ட் 2025, 28 ஆகஸ்ட் 2025 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலை உணவு திட்டம் எதிர்கால முதலீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலை உணவு திட்டம் இப்போது நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியாப்பா, இதை வந்து துவக்கி வைக்கிறதுக்காக பஞ்சாபோட முதல்வர் வந்திருக்காருப்பா. சரிங்களா, பஞ்சாப் மாநில முதல்வர் பகவத் மான். சரியா, பஞ்சாபோட மாநில முதல்வர் யாருன்னா பகவத் மான். இவர் வந்து இந்த எக்ஸ்டென்ஷனுக்காக வந்திருக்காரு, காலை உணவு திட்டத்தோட எக்ஸ்டென்ஷனுக்காக. சரிங்களா, இது எங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மயிலாப்பூர் புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளியில் இந்த எக்ஸ்டென்ஷனுக்கான விழா வந்து நடந்திருக்கு. சரியா, நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இப்போ ரீசெண்டாக எதுவரையும் நீடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் வந்து விரிவாக்கப்பட்டுள்ளது. சரியாப்பா, அடுத்து அதான் நம்ம இந்திய பொருட்களுக்கு மொத்தம் வந்து 50% வரி 28ஆம் தேதியிலேருந்து, அதாவது 27ன்னு சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலாக 28லேருந்து அமலுக்கு வந்துருச்சுப்பா. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இறால், ஆயத்த ஆடைகள், தோல், ரத்தினங்கள், நகைகள், இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ரைட், ஓகேப்பா. நம்ம அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். அதாவது சுதேசி பொருட்களையே வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கீழே கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன இதில் உள்ள வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் சிறப்பாக இல்லை, ஆனால் இதை வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் நாளை பின்ன மெயின்ஸ் எக்ஸாம் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவோட மின்னணு பொருட்கள் உற்பத்தி 500 மடங்கு அதிகரித்துள்ளது. சரிங்களா, மின்னணு பொருட்கள் உற்பத்தி 500 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கைபேசி உற்பத்தி 2700 மடங்கு கூடுதலாக உற்பத்தி பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 200% வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரியா, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. இந்த இது முக்கியம், அதாவது 2 கப்பல் வந்து இணைச்சிருக்காங்க இந்தியாவில். சரியா, ஐஎன்எஸ் உதயகிரி, ஐஎன்எஸ் ஹிமகிரி. சரியா, ஐஎன்எஸ் உதயகிரி, ஐஎன்எஸ் ஹிம்கிரி. ஆக்சுவலாக இவங்க ஹிமகிரின்னு கொடுத்துருக்காங்க, அது நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். சரியாப்பா, ஹிம்கிரி. இந்த 2 போர்க்கப்பலும் புதுசாக வந்து இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. சரியா, இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு போர்க்கப்பலையும் 8 பிரம்மோஸ் ஏவுகணை வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணலாம். சரியாப்பா, அதை சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். என்ன அப்படின்னா, அதாவது வளமான கிராமங்கள் திட்டம். சரியா, வளமான கிராமங்கள் திட்டம், அதாவது துடிப்பான கிராமங்கள் அப்படின்னாலும் இந்த திட்டம் தான், ரெண்டுமே தான். ஆக்சுவலாக இந்த வளமான கிராமங்கள் திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லைப்புறங்கள் அதாவது அடுத்த நாட்டோட முக்கியமாக வடகிழக்கு எல்லை பகுதியில் உள்ள இந்திய கிராமங்களை வந்து மேம்படுத்துறது. சரியா, அப்போ இது மேம்படுத்துறதுக்காக மொத்தம் 3 விதத்தில் வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 விதம் என்னென்ன அப்படின்னா, அதாவது எல்லை கிராமங்களிலிருந்து மக்கள் வெளியேறுவதை தடுத்தல். ஃபஸ்ட்டு வந்து மக்கள் வந்து இந்த போருக்கு இதுக்கெல்லாம் தாக்குதலுக்கு பயந்து அவங்க வெளியேறதை வந்து தடுக்கிறது ஒன்று. ரெண்டாவது, மத்திய மாநில அரசு திட்டங்களின் பலன்கள் எல்லை கிராமங்கள் உள்ள அனைவருக்கும் முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வது. சரியாப்பா, எந்த திட்டம் போட்டாலும் எல்லை கிராம மக்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து முழுமையாக சென்றடையணும், அதை வந்து உறுதி செய்கிறது. அடுத்து, இந்த கிராம மக்கள் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் சக்தி வாய்ந்த பகுதிகளாக மாற்றுதல். அப்படின்னா என்னென்னா, இங்கே இருக்கவங்கள நிறையா பேர்த்துக்கு இராணுவத்துக்கு இல்லை துணை இராணுவ படைக்கு இணைக்கிறது. இதுதான் இந்த 3 மெயினானது. சரியாப்பா, அதாவது வளமான கிராமங்கள்னாலும் இதுதான், துடிப்பான கிராமங்கள் திட்டம்னாலும் இதுதான். சரியா, ரொம்ப முக்கியமானது. இது மெயினாக வந்து அதாவது பார்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் சர்க்கிளில் உள்ள கிராமங்களை வந்து ஒரு நோக்கமாக கொண்டு செயல்படுறதான் இந்த இது. சரியா, அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இன்னி செப்டம்பர் 23 ஆயுர்வேத தினமாக கொண்டாட போகிறாங்கப்பா. பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்று கேட்டுருவாங்க. ஆண்டுதோறும் எந்த நாள் வந்து ஆயுர்வேத தினமாக கொண்டாடப்பட போகுது அப்படின்னா செப்டம்பர் 23. ஆக்சுவலாக ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு முந்தின நாள் வந்து அதாவது தந்தேரஸ் அப்படின்னு ஒரு தினம் கொண்டாடியிருக்காங்க, அதாவது தன்வந்திரியோட ஜெயந்தி. ஆனால் இது வந்து தீபாவளி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி வரும். அதனால் இதை வந்து நம்ம சர்வதேச காலண்டர் படி
ஒரு பர்டிகுலர் டேவாக நம்ம அறிவிக்கணும் அப்படின்றதுக்காக செப்டம்பர் 23 நீ ஒவ்வொரு வருஷமும் ஆயுர்வேத தினமாக, தேசிய ஆயுர்வேத தினமாக கொண்டாட போகிறாங்க. சரியாப்பா. அதே மாதிரி சுதர்சன சக்கரம் வான் பாதுகாப்பு அமைப்பு கேடயம்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சுதர்சன சக்கரம் வந்து மெயினாக வான் பாதுகாப்புக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போது இது வந்து சிறப்பாக செயல்படுறதுனால, சரியா, இந்த சுதர்சன சக்கரம்ன்ற அமைப்பு வான் பாதுகாப்பில் சிறப்பாக செயல்படுறதுனால இது வந்து எல்லா பகுதிகளையும், அதாவது கடலில், வானில், தரையில், நீருக்கு அடியில், இது எல்லாத்துலேயுமே கொண்டு வந்துட்டு அதை வந்து ஒரே சர்க்கிளுக்கு கீழே இணைக்க போகிறாங்கப்பா. அதுதான் மெயினானது. சரியா. இப்போ ஒரு டார்கெட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் மேலே ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துச்சு. அப்போது நம்ம அதாவது டார்கெட் வந்து பாகிஸ்தான் அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து தரைவெளியிலேருந்து தான் ஏவப்பட்டுச்சு. இப்போ இது மூணையும் ஒன்றா இணைச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ டார்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போர் அப்படின்னு வந்துச்சுன்னா பாகிஸ்தான் கூட கராச்சி துறைமுகம் தான் மெயின் டார்கெட்டாக இருக்கும். சரியா. ஏன்னா அதான் வளமான பகுதி. இப்போ இதை மூணையும் ஒன்றா இணைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தரைவெளியிலேருந்தும் சரி, வான்வெளியிலேருந்தும் சரி, நீருக்கடியிலேயும் இருந்தும் சரி, ஒரே நேரத்தில் மூணு விதமான இடத்துலேருந்து ஒரே டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுதான் இந்த இதோட முக்கிய நோக்கம். இதை 2035 முழுமையாக அந்த திட்டம் இராணுவம் சார்பாக முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி. அப்போது இந்த சுதர்சன சக்கரம் வான் பாதுகாப்பு அமைப்பு மூன்றும் இணைக்கப்பட்டு தரைவழி, நீருக்கு அடியில், வான்வெளி, இது எல்லாமே 4 சேர்த்து இணைக்கப்பட்டு எந்த ஆண்டுக்குள்ளே செயல்படுத்த போகிறாங்கன்னா 2035. சரியாப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. இதே 2035 வந்து நம்ம பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன், சரிங்களா, சர்வதேச வான்வெளி நிலையம் இந்தியா சார்பாக அமைய போகிறது. அது 2035 தான். 2040 மனிதன் நிலாவில் கால் வைக்கிறது. 2027 ககன்யான் திட்டம். இது 3 எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரெட்டை தங்கம் என்றால் ஸ்விஃப்ட் கவுரு. சரியாப்பா. அதாவது கஜகஸ்தானில் வந்து ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெறுது. அது நம்ம பார்த்துட்டே வர்றோம். இதில் ஸ்விஃப்ட் கவுர் ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு சார்பாக இளவேனில் வாளறிவன் அவங்க வந்து 2 தங்கப்பதக்கம் வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து யார் அப்படின்னா ஸ்விஃப்ட், அதாவது ஒரு தங்கப்பதக்கம் வாங்கியிருந்தாங்க, ஒரு வெண்கலம் வாங்கியிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விஃப்ட் கவுரு ரெட்டை தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்கப்பா. ஸோ 2 பேரும் முக்கியமானவங்க. அப்போது ஸ்விஃப்ட் கவுர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்பாங்க கட்டாயம். சரியாப்பா. துப்பாக்கி சுடுதல் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. ரைட். ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்த மூத்த குடிமக்களுக்கு அறுபடை வீடுகளை காமிக்கிறதுக்காக ஆன்மீக பயணம் வந்து மேற்கொள்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து தமிழ்நாடு அறநிலைத்துறை சார்பாக உருவாக்கியிருக்காங்கப்பா. அதாவது 60லேருந்து 70 வயதுக்குட்பட்ட மூத்த குடிமக்கள், அதான் மெயின், 60லேருந்து 70 வயதுக்குட்பட்ட மூத்த குடிமக்கள் அறுபடை வீடுகளுக்கு இலவசமாக பயணம் செய்கிறது. இலவசமாக அவங்களை டூர் கூப்பிட்டு போகிறது தான் என்ன அப்படின்னா இந்த இது, அதாவது மூத்த குடிமக்களுக்கான அறுபடை வீடு ஆன்மீக பயணம். சரியாப்பா. ரைட். ஓகே. அடுத்து 28 ஹெட்லைன்ஸுன்னு நம்ம எதுவுமே இல்லை, நியூஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வேறு உள்ளே பார்க்கலாம்ப்பா. முக்கியமான நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படித்தா போதும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது தெருவோர கடைகளுக்கான கடன் திட்டத்தின் நிதி அதிகரிப்பு. இந்த கடன் திட்டம் பேர் என்ன அப்படின்னா பிஎம் ஸ்வநிதிப்பா. சரியா. பிஎம் ஸ்வநிதி ரொம்ப முக்கியம். பிஎம் ஸ்வநிதி அப்படின்னா என்னென்னா தெருவோர கடைக்காரங்களுக்கான கடன் திட்டம். சரியா. இதுக்கு முன்னாடி 10,000 ரூபாய் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அதை இப்போ 15,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2வது தவணை 20,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 25,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3வது தவணை 50,000, அது 50,000 எப்பயும் போல தான் இருக்குது. சரியா. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா தெருவோர கடைக்காரர்களுக்கான கடன் நிதி அது பேர் என்ன அப்படின்னா பிஎம் ஸ்வநிதி மறுசீரமைப்பு திட்டம் மூலியமாக கொடுக்கறது. சரியாப்பா. அதே மாதிரி இந்த சிறந்த கரைகளுக்கு நீலக்குடி அந்தஸ்து கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 6 கடற்கரைகளை வந்து அதை வாங்குறதுக்காக 24 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்களாம். ஸோ நம்ம வாங்கினதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குறோம். சரியாப்பா. வேறு இந்த 2 இது முக்கியம்ப்பா. அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் எல்லாத்துக்குமே தெரியும். ஆப்ரேஷன் மகாதேவ் அதை பற்றி பேசியிருக்காங்க. சரியா. ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பஹல்காம் தாக்குதல் நடத்திட்டு தீவிரவாதிகள் எல்லாம் போய் அந்த மகாதேவ் அப்படின்ற மலைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கப்பா. சரிங்களா. இப்போது இந்தியா வந்து ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அதாவது அந்த தாக்குதல் நடத்தின தீவிரவாதிகள் யாரும் திரும்ப தாண்டி பாகிஸ்தானுக்குள்ளே போயிடக்கூடாது.
அதான் மெயின். ஏன்னா அங்கே பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து தூக்குறது ரொம்ப கஷ்டம், சரியா? அதனால் அது போக விடாமல் கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் அவங்க மகாதேவ் மலையில் இருக்கக்கூடியதாக நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு தகவல் கிடச்சிச்சு. அங்கே போய் பார்த்ததில் 3 முக்கிய தீவிரவாதிகள் பஹல்காம் அட்டாக்கில் ஈடுபட்டவங்க அவங்க வந்து கொல்லப்பட்டாங்க. மெயினாக வந்து இந்த சுலைமான் ஷா, இவர் வந்துட்டு பாகிஸ்தானோட கமாண்டோ படையில் பயிற்சி எடுத்த ஒரு இராணுவ வீரர், அதுக்கப்புறம் தீவிரவாதியில் இணைஞ்சிருக்காப்புல, சரிங்களா? அது ஸோ ஆப்ரேஷன் மகாதேவ்னா இதுதான். பஹல்காம் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் மீது நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டை மற்றும் தாக்குதல், அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் மகாதேவ், சரியாப்பா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். வேறு இந்த 50% இதனால் வரி விதிப்புனால, அதாவது மெயினாக வந்து ஜவுளி ஏற்றுமதி பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் வேறு நாடுகளை நம்ம கேட்போம்னு சொல்லியிருக்காங்கப்பா ஏற்றுமதிக்கு. சரி, ரைட், ஓகே. உச்சநீதிமன்றத்துக்கு புதிதாக 2 நீதிபதிகள், அலோக் அராதே, விபுல் மனுபாய் பஞ்சோலி, சரியாப்பா? இவங்க 2 பேரும் புது உச்சநீதிமன்ற நீதிபதி. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் கோர்ட் எக்ஸாமில் ஏற்கனவே கேட்டது. இப்போ கரண்ட்டாக உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா, தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகள். ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, சரியா? எத்தனை நீதிபதிகள் அப்படின்னா, தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகள் இருக்காங்க உச்சநீதிமன்றத்தில், சரியா? இதுதான்ப்பா அதிகபட்சம், சரிங்களா? 34 நீதிபதிகள் வரை இருக்கலாம். அந்த முழு பலம் வந்து எட்டிடுச்சு. அதே மாதிரி இந்த உயிரை பறிக்கும் வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ காற்றுக்கு பறக்குது. இவ்வளோ நேரம் காற்றடிக்காமல் இருந்துச்சுப்பா. கரெக்டாக நியூஸ் பேப்பர் எடுக்கவும் காத்திருக்குது. ரைட், ஓகே. இந்த உயிரை பறிக்கும் வரதட்சணை கொடுமை அப்படின்ற டாபிக் கீழே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது 2022 உயிரிழப்பே இல்லாத மாநிலங்கள், அதாவது வரதட்சணை கொடுமையினால் உயிரிழப்பு இல்லாத மாநிலங்களில் அருணாச்சல் பிரதேசம், கோவா, மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, குஜராத், ஹிமாச்சல் பிரதேசம், சிக்கிம், இதெல்லாம் இருக்குப்பா, சரியா? அப்போ அதிகமாக உயிரிழப்பு ஏற்படக்கூடிய மாநிலங்கள் எதுனா உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் வரதட்சணை கொடுமையால். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டு, மத்திய பிரதேசம் இருக்காங்க, சரியா? அதுக்கப்புறம் ஒடிசா இருக்காங்க. இவங்க தான் வரதட்சணை கொடுமையால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள். தமிழ்நாடு மற்றும் கேரளா இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? தமிழ்நாடு மற்றும் கேரளாவை பொறுத்தவரை நம்ம சவுத் சைடில் வரதட்சணை கொடுமை மரணம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா, சரியா? நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கங்க. வேறு 2030 காமன்வெல்த் போட்டி நம்ம இந்தியாவில் நடக்க போகுதுப்பா. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நேற்று அமைச்சரவை குழுவும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு புதன்கிழமை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஸோ 2030க்கான காமன்வெல்த் போட்டி எங்கே நடைபெற போகுது அப்படின்னா இந்தியாவில் நடைபெற போகுது. இதை பார்த்துக்கோங்க. ரைட், ஓகே. வேறு அவ்வளோதான்ப்பா, சரிங்களா? வேறு இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பார்த்தாச்சுப்பா. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.